வெல்கம் டு இன்னைக்கு ரிவ்யூ. இன்னைக்கு நாம நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோடு இருக்கிற கொரியன் படமான ஈவன் இஃப் திஸ் லவ் டிஸப்பியர்ஸ் டுநைட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, ஹீரோவும் ஹீரோயினும் ஹையர் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கும் சரி ஹீரோயினுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே ஒரு வியாதி இருக்கும். ஹீரோவுக்கு பார்த்தோம்னா ஹார்ட்டில் பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி ஹீரோயினுக்கு மெமரி டிஸார்டர் இருக்கும். அதாவது தூங்கி எழுந்தாங்கன்னா அவங்களுக்கு நேற்று வரைக்கும் என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இருக்காது. இப்படி ரெண்டு பேருக்குமே உடலில் பிரச்சனை இருக்குது. ஒரு சந்தர்ப்பத்தில் ரெண்டு பேரும் லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்களோட காதல் கை குடிச்சா இல்லையா என்பதற்கான விடை தான் மீதி கதை. இப்போ வாங்க பாசிட்டிவ்ஸ் என்னென்ன நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்ப்போம். பாசிட்டிவ்ஸ் என்னென்னா, முதல்ல இந்த ஸ்டோரி பிளாட்டை தான் சொல்லணும். ஏன்னா நிறைய லவ் ஸ்டோரிஸ் நம்ம பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட அதில் இருக்கிற ஒரு ஸ்க்ரீன் பிளே டெம்ப்ளேட் தான் இதுலேயும் இருக்குது. பட் என்னவோ இது கொஞ்சம் தனிச்சிருக்குன்னு சொல்லலாம். அடுத்ததாக ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் முதல்ல ஸ்கூல் பஸ்ஸில் மீட் பண்ணிக்குவாங்க. அந்த சீனே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து ரெண்டு பேரும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது ஹீரோயின் ஹீரோ மேலே சாஞ்சு கொஞ்ச நேரம் தூங்கிடுவாங்க. அப்போ கொஞ்ச நேரத்தில் ஹீரோயின் தூங்கி எந்திரிச்ச உடனேயே ஹீரோவை பார்த்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர்னு நினச்சிக்கிட்டு நீ யாருன்னு கேட்பாங்க. அதை தொடர்ந்து வர சீக்வன்ஸே ரொம்பவே பார்க்குறதுக்கு டச்சிங்காக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் சேர்ந்து வான வேடிக்கை பார்க்குறதுக்காக ஒரு இடத்துக்கு போவாங்க. அங்கே இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற சீனுமே ரொம்பவே டச்சிங்காக இருந்துச்சு. ஃபைனலாக லாஸ்ட்டு 30 மினிட்ஸுக்கு முன்னாடி நம்மளே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அதுலேருந்து கிளைமேக்ஸ் வரைக்குமே ரொம்பவே ஹார்ட் டச்சிங்காக எமோஷ்னலாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இப்போ வாங்க நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்ப்போம். நெகட்டிவ்னு எனக்கு ஃபீல் ஆனது இதில் இருக்கிற ஒரு ஸ்லோனஸ் தான். பட் இந்த கதையை இப்படித்தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த ஸ்லோனஸ் தான் நம்மளை இந்த கதையில் ஒரு எமோஷ்னல் கனெக்ட் ஆகி பார்க்க வச்சதுன்னு சொல்லுவேன். ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப ஒரு ஒர்த்தியான வாட்ச்னு தான் சொல்லுவேன். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 4 கொடுப்பேன். இதில் அடல்ட் கான்டென்ட்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு லிப்லாக் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க, ஃபேமிலியோடு பார்க்கலாமா வேணாமான்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே எனக்கு ரொம்பவே ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இதில் ஏதாவது நிறைக்குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவிடுங்க. தேங்க்ஸ்.